தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பாஜகவிலிருந்து விலகி நிற்கிறாரா திரு அண்ணாமலை? ஆமான்னு தான் நினைக்கிறேன். அண்ணாமலை விலகி நிற்கிறாரா அப்படின்னு ஆமா. விலக்கப்பட்டாலோ விலகி நின்றாலோ ஓரங்கட்டப்பட்டு விட்டாலோ கட்சியில் இல்லாமல் போனால் நட்டம் பிஜேபி. இந்த கூட்டணி பிடிக்கவில்லை போல தெரியுது சார். ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தது அவருக்கு அன்னையில இருந்து அவர் முகமே மாறி போச்சு சார். அவருக்கு இந்த கூட்டணி பிடிக்கல. ஏன்னா அவர் தன்னுடைய கட்சி நம்பர் 1 கட்சி ஆக போறாரு. அவ்வளவுதான். வெறுப்புலாம் கிடையாது. புது கட்சி தொடங்க போறாரு அண்ணாமலை. புது கட்சி தொடங்கினார் நட்டம் அவர்தான். பிஜேபி ஆபத்தை சொல்றாங்க. பிஜேபி ஆபத்து, அது தமிழ்நாட்டுல பிரச்சனை இருக்குன்னு 6 क्वेश्चन 4 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு ஆபத்தா இருக்கும்? நீங்க ஆட்சியில உட்கார்ந்திருக்கீங்க, பெரியார் மண்ணுன்றீங்க, திராவிட மாடல் ஆட்சின்றீங்க, 4 எம்எல்ஏ இருக்கிற கட்சி பார்த்து பயப்படுறீங்க. அப்ப பெரிய கட்சின்னு ஒத்துக்கங்க. ஏடிஎம்கே பார்த்து பயம் இல்ல, விஜய் பார்த்து பயம் இல்ல, சீமானை பார்த்து பயம் இல்ல, பிஜேபி பார்த்து பயம் என்ன? அவ்வளவு பயம் கொடுத்துட்டாங்க. அப்ப அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் வளர்ந்துட்டாங்க தானே. பிஜேபியை பாருங்க, அன்வர் ராஜாவுக்கு பிடிக்கல, எங்க ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கல, மூத்த தலைவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு வார்த்தை பிஜேபி சொன்னது இல்ல. அவர் வேணான்னு சொன்னேன், ஒரு வார்த்தை வேணான்னு சொன்னேன். 24 வேண்டாம். அப்ப ஏன்னா நீங்க பிள்ளைக்கு வந்து பதவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா வொர்க் அவுட் ஆகுது. மீண்டும் மக்கள் அப்போ வந்து பிஜேபி நமக்கு ஆபத்து, பிஜேபி நமக்கு வரக்கூடாது அப்படின்றதுல மக்கள் முடிவா இருக்காங்க. சரி, நேத்து எத்தனை எம்எல்ஏ இருந்தாங்க பிஜேபிக்கு? இன்னைக்கு எவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்க சொல்லுங்க. இன்னைக்கு 4 எம்எல்ஏ. 2020 இதோட கூட்டிட்டா நீங்க என்ன செய்வீங்க? அதிமுக பாஜக ரெண்டும் சேர்ந்து போனா சிறுபான்மை வாக்குகள் வருமா வராதா? சிறுபான்மை வாக்குகள் வந்து சிதற ஆரம்பிச்சு. அது வந்து திமுகவுடைய கோட்டை அல்ல. அங்க வந்து விஜய் அவர்களே ஓட்டையை போட்டார். அவர் ஏடிஎம்கே வந்து இன்னமும் கதவு திறந்து வச்சு, அதனால அவருக்கு சேஃப் லேண்டிங் ஏடிஎம்கேவா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கே உள்ள வந்தாரு அப்படின்னா அவருக்கு 40 சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா 35 சீட் எம்எல்ஏவா இருக்கு. ஏடிஎம்கே அலைன்ஸ்னா உள்ள பிஜேபி இல்லாத ஏடிஎம்கே. ஏன் பிஜேபி இல்லாம? இல்ல, பிஜேபி இருந்தா வர மாட்டாருல்ல சார். பாவம். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டே சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இறைவன் கருணை நல்லா இருக்கு. நிறைய அரசியல் கேள்விகள் இருக்கு. முதல்ல அண்ணாமலையிடம் எஸ், அவர் விட்டா தானே உங்களுக்கு வந்து உங்களுக்கு தமிழுக்கு ஒரு டாபிக் வேணுங்களா? வந்து இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாருன்ட்டு ஊர் சொல்ல வேண்டும். அது மாதிரி வந்து மாநில தலைவராக இருந்தாலும் இல்லாட்டாலும் அண்ணாமலை தான் உங்களுக்கு டாபிக். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பாஜகவிலிருந்து விலகி நிற்கிறாரா திரு அண்ணாமலை? அபிஷியலா இல்ல, ஆனாலும் அரசியல் நிகழ்வுகள்ல இருந்தே கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாரா? நான் தனி மனிதன்றாரு. நம்ம ஒண்ணுனா பேசுவோம். இப்போ நான் சொல்லிடுறேன் அவர் சொன்னதை. நான் தனி மனிதன்றாரு. அதே போல நான் யாருக்கும் வேலை செய்யலன்றாரு. அதே போல நான் எதையும் சார்ந்து நிக்கலன்றாரு. இதெல்லாம் ஏன் இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ஒன்று பேசுவோம். அவர் வந்து ஒதுங்கி நிற்கிறாரா அப்படின்னா ஆமான்னு தான் நினைக்கிறேன். அண்ணாமலை விலகி நிற்கிறாரா அப்படின்னா ஆமா. ஏன் அப்படின்னா அவரே ஒரு பேட்டில் சொல்றாரு, ரிவர்ஸ் கியர் போட வேண்டிய நேரங்க. ரிவர்ஸ் கியர் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு இஃப் எம் நாட் ராங் கோயம்புத்தூர்ல பிரஸ் மீட்ல, கோயம்புத்தூர் திருப்பரந்தூர்ல அந்த மண்டலத்தில் பிரஸ் மீட்ல சொல்றாரு. அவர் அந்த மக்கள் நல திட்டங்கள்லாம் வச்சு பேசும்போது ஏங்க ஏன் வாயை பிடுங்குறீங்க, பேசாம கொடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது சொல்றாரு. ஏன்னா சில சமயம் நம்ம ரிவர்ஸ் கியர் போடணும். ஏன்னா மாநில தலைமை மாற்றப்பட்டிருக்கு, வேற ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ வந்து அவருடைய ஸ்பேஸை நம்ம பார்க்கணும். முன்னாடி வந்து திரு நயினார் நாகேந்திரன் வந்து அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க இப்போ வந்து அவர் செயல் வீரர், கிரவுண்ட்ல இருந்து வந்தவர் அப்படின்னு ஒரு கணக்கு நகர்றாங்க. அப்படி கொஞ்சமா இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து யாருன்னே தெரியாம முடிச்சுட்டு இருந்த போது இன்னைக்கு வந்து ஒரு ஆகச்சிறந்த ஆளுமைகள்ல ஒரு முக்கியமான ஒரு ஆளா நிக்கிறார். அப்படி ஒருத்தருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் போது அவர் யாருன்னு தெரியாது. அப்போ வந்து நயினார் நாகேந்திரன் செயல்படுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும். நான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல அண்ணாமலை அவர்கள் இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. பிஜேபிக்கு அவரை தெரிஞ்சிருந்தது. பிஜேபி நாளைக்கு இந்த மரம் இப்படி முளைக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு போட்டு இருந்துச்சு. அன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு திரு அண்ணாமலைக்கா கொள்ளக்கூடிய யாருக்குமே வந்து அவரோட தெரிஞ்சிருக்காரு. அப்ப பிஜேபிக்கு ஒரு பார்வை இருக்கு. அதை திரு அண்ணாமலை போன்ற ஒரு கெட்டிக்காரர்களும் சரியாக புரிந்து கொள்கிறார். அப்ப அடுத்தவருக்கு வந்து டிரைவிங் ஷீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பின்னாடி நிக்கிறதுல தப்பு கிடையாது, அவ்வளவுதான். அப்ப டிரைவரை ஓட்ட விடுறாரு. டிரைவர் பக்கத்து சைடில் உட்காந்தா ஒரு பிரச்சனை நடக்கும். பாத்தீங்கன்னா மெதுவா ஓட்டு, எதிர வண்டி பாரு, சைட்ல பாரு, இப்படி ஓட்டவே விட மாட்டாங்க. அதை மாதிரி பண்ணாம நம்ம சைலண்டா இருப்போம். இது வந்து கட்சி நன்மைக்காகவும் அவருடைய நன்மைக்காகவும் அடுத்தவருடைய தலைமையை புரிந்து கொள்வதற்காகவும் திரு நயினார் நாகேந்திரனுடைய கெப்பாசிட்டி புரிந்து, இது எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு தெளிவான முடிவு நான் நினைக்கிறேன். விலக்கப்பட்டாலோ விலகி நின்றாலோ ஓரங்கட்டப்பட்டு விட்டாலோ கட்சியில் இல்லாமல் போனால் நட்டம் பிஜேபிக்கு. எந்த சந்தேகம் இல்லை.
இல்ல திரு அண்ணாமலை அவர்கள் மாதிரி தான் எல்லா தலைவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, எச் ராஜா இருக்காரு, வானதி ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ரீனிவாசன் எல்லாருமே பேசுறாங்க. திரு அண்ணாமலை தலைவரா இருந்த காலத்துல இருந்தே திரு பேசுறாங்க. அண்ணாமலையும் ஆனா இவர் மட்டும் ரொம்பவுமே ஒதுங்கி நிக்கிறாரு. அது ஏதோ திரு ஏன்னா நயினார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைமைக்காக அந்த ஸ்பேஸ் மாதிரி நமக்கு தெரியல. எல்லாருக்கும் தெரியும். இவர் முற்று முதலமா எனக்கு வேண்டாங்க, இந்த பஞ்சாயத்துல நான் இல்லைங்க, என்னை விட்டுருங்க, நான் எனக்கு அந்த ஆபீஸ்க்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைங்க, அந்த நிறுவனத்துக்கு எனக்கு அதெல்லாம் சம்பந்தம் இல்லைங்க. மாதேஷ் பேசுறது அண்ணாமலை பேசுறது இல்ல. இல்ல அப்படி புரிந்து கொள்ள முடியாது நீங்க எப்படினாலும் புரிஞ்சுக்கலாம். அண்ணாமலைய ஓரம் கட்டிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல அவரா நாளைக்கு நீங்க வேற ஒரு பாயிண்ட் எடுத்து வரலாம். தமிழர் என்பதனால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். எங்க அக்கா தமிழிசைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, இவர் வந்து அமித்ஷா வந்து இப்படி மிரட்டினார், தமிழருங்கிற அப்படி ஆளாளுக்கு நீங்க ஒரு இன்டர்பிரேஷன் எடுத்துக்கலாம். அது உங்க சோரி, நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அதனால நீங்க பண்ணி எனக்கு என்ன அவர் அந்த தமிழரை தான் அந்த பிஜேபியில வந்து மாநில தலைவர் ஆக்கியிருந்தாங்க நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் உண்டு. திருமதி வானதி அவர்களோ, திருமதி தமிழிசை அவர்களோ, திரு எச் ராஜா அவர்களோ யார் தலைவராக இருந்தபோது அவர்கள் இயங்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. புரோட்டோகால்ல பெரிய போஸ்ட்ல இருந்தவங்க வானதி, புரியுங்களா? ஆனா அவங்க ஒரு எம்எல்ஏவா அந்த ஊர்ல என்ன இருக்குமோ அப்படிதான் இருந்தாங்க. எச் ராஜா அவர்கள் சீனியர் மோஸ்ட், கிட்டத்தட்ட திரு அண்ணாமலையுடைய வயது அளவுக்கே இருக்கும் இவருடைய அனுபவமே கட்சியிலே. அவங்க வந்து அப்பா காலத்துல இருந்து இருக்கக்கூடியவங்க. அதனால வந்து ஒவ்வொருத்தருக்கும் எல்லாரும் தமிழிசை அக்கா வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து அவங்களுடைய பாரம்பரியமிக்க குமரநந்தன் வந்து பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. யாரையும் யாரோட ஒப்பிட முடியாது. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து வளர்ந்த விதம் வேறு. அது ஒரு காட்டாறு மாதிரி வளர்ச்சி. அது வந்து பயங்கரமான ஒரு உத்வேகம் சரசரசரன்னு வந்துச்சு. அப்ப அது வந்து கட்டாயமா நீங்க டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்கணும். திரு ராஜா அவர்களை நீங்க வந்து என்ன மயக்க மருந்தே கொடுத்தா கூட அவர் வந்து ஒரு வாரத்தோட கட்சிக்கு எதிராக பேச மாட்டார். உங்களுக்கு புரியுங்களா? கூட்டணி பத்தி பேச திரும்பி ஒரே நான் 35 ஆண்டுகளாக கட்சியில் இருக்கேன், மேலிட தலைமை சொல்லாமல் அப்படியே தான் நிற்பார். அதுல வந்து அவங்களுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. திரு இலகணேசன், திரு சி பிரதர்சன் வேற வேற போஸ்ட் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு புரோட்டோகால். அதனால அவர் அப்படி இருக்காரு, இவர் அப்படி இருக்காரு, கம்பேர் பண்ண வேண்டியது. இவர் வந்து நம்மளால சும்மா இருக்க முடியாது, நம்ம ஏதாவது சொல்லிடுவோம், மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய பழக்கம் உள்ள. அப்ப பேசாம இருக்கிறதுனால அது நல்லதுதான், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க படக்கம் நீங்க வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, பிஜேபி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அலையன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, யாத்திரை நீங்க நடந்துட்டு இருக்கு. இவர் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பயணத்தை துவங்கிட்டாரு. நேத்து வந்து பூத் ஏஜென்ட்கள் கூட்டத்தை வந்து மாவட்டத்தில் வச்சு கூட்டம் பண்ணி இவ்வளவு விட்டுட்டு அண்ணாமலை அங்க ஏன் வரல? அண்ணாமலை உங்களுக்கு வந்து என்னன்னா நீங்க யோசிக்கல, இந்த மாதிரி நம்ம வெறும் வாய்க்கு அவள் கொடுக்க கூடாது, நம்ம மாதேஷ்க்கு ஒரு கண்டென்ட்டா மாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் உட்கார்ந்திருக்காரு. வேற ஒண்ணுமே இல்ல. கண்டென்ட் ஆயிடுச்சே சார். உங்களுக்கு அவர் கிடைக்காதல சார். பூத்த வலிமைப்படுத்தணும் ஒரு கூட்டம் பத்தி பேசுவீங்க சார். பேசுறேன் சார், பேசுறேன் நிச்சயமா. அஜித் குமார் மரணம் பத்தி பேசுவீங்க. விஷயமும் நான் உங்ககிட்ட கேள்வி வைப்பேன். நீங்க பேசுவீங்க, நீங்க எல்லாரும் தெரியும் சார். அப்ப உங்களுக்கு கிளாரிட்டி திரு அண்ணாமலை பற்றி திரு பாண்டியவுக்கு தெரியும். அதனால தான் நான் பாண்டிய கிட்ட இந்த கேள்வி வைக்கிறேன். அவர் யாருடைய ஊதுகுழல் நான் இல்ல, புரிஞ்சுங்க. யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ் நான் இல்ல. எனக்கு தெரியாதுங்கிறது ஆனஸ்டான ஒப்பீனியன். நான் வந்து என்னுடைய 26 வருஷம் அனுபவத்துல இது இங்க நகரும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சில கேரக்டரை பர்சனலா புரிஞ்சு வச்சிருக்கேங்கனால நான் சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப வந்து இது நான் சொல்றதுதான் திரு அண்ணாமலை செய்வார், நான் எப்படி சொல்ல முடியும்? நான் அவருடைய அட்வைசர் கிடையாது. என்னுடைய அட்வைஸ் அவர் நடக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. அப்புறம் அவருக்கு என்ன நடக்கும்? அப்ப நான் நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் ஒதுங்கி நிற்கிறார் என்றால் நலன் கருதி தான் சொல்றேன். அவரை ஒதுக்க நினைச்சாங்கன்னா கட்சிக்கு நட்டம் சொல்றேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன கிடைக்க முடியும்? அவர் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன், கட்சியும் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கட்சி வந்து ஏன் இழக்கணும்? ஒரு பொன்முட்டைற வார்த்தை ஏன் இழக்கணும்? இந்த வார்த்தையை நான் டே ஒன்று இந்த அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் முதல்ல சொன்ன நாள்ல இருந்து இந்த விஷயத்தை நான் மாற்றி சொல்லுவேன். திரு அண்ணாமலை அவர்களை இழந்தால் பிஜேபி நட்டம். அவன் ஏன் இழக்கணும்னு கேட்கிறேன். எச் ராஜாவை ஏன் இழக்கணும், வானதி இழக்கணும், நீங்களாவும் நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் வருது? அதாவது இழந்தால் பிஜேபிக்கு நட்டன்ற ஒரு விவாதத்தை நீங்க கேட்டனால வருது. அதனால தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்படி செய்ய மாட்டாங்கன்னு சொல்றக்கா புரிய வைக்கல. இல்ல சார், திரு அண்ணாமலை அவர்கள் பேசினால் அது தேவையில்லாம இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சங்கடம், ஏதாவது ஒரு சிக்கல் வரும், ஏதாவது ஒரு தேவையற்ற ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும்னா அப்ப பேசாமலே இருப்பாரு அவர் கட்சி தலைவர். அவர் எப்படினாலும் இருப்பாருங்க. அவரை பேசக்கூடாது யாருங்க தடை போட முடியும்? ஏதோ இப்ப அவர் வந்து நான் ஒதுங்கி நிற்கிறேன்றாரு. நான் அவருக்கு ஒரு மூட் இருக்கு, அன்னைக்கு சொல்றேன், நாளை கழிச்சு கேட்டா பேசுவாரு. திரு அண்ணாமலை அப்படி பாக்கலையா சார்? அப்படி பார்க்கல, தமிழ்நாட்டு ஊடகங்களும் அப்படி பார்க்கல, தமிழ்நாட்டு அரசியலும் அப்படி பார்க்கல. தெரியும், நீங்க 10 பேட்டிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அண்ணாமலையில நீங்க எப்படி பாத்தீங்க தெரியும். அன்னையில இருந்து இன்னைக்கு மாறாம பாத்துருக்கு நான் ஒருத்தன் தான். அவர் தலைவரா இருக்குமோ நீங்க என்ன பார்வை பாத்தீங்க? தலைவரா இருந்து மாற்றப்படுறீங்க. அண்ணா அந்த நீங்க அண்ணாமலைக்கே எவ்வளவு கவலைப்பட்டு நாளைக்கு நீங்க என்ன ட்ரை பண்ணு சேர்த்து சொல்லிட்டேனே. ஒரு தமிழர் புறக்கணிக்கப்படுறான்னு கிளம்புவீங்க. அப்ப நான் கேட்பேன் வானதி யாருன்னு கேட்பேன், தமிழிசை யாருன்னு கேட்பேன். நான் முன்ன நாளுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு கேட்க பிறகு இப்ப மாதிரி சொல்லிட்டேன் எச் ராஜா யாருன்னு கேட்பேன். உங்களுக்கு வந்து எப்படியா ஒரு கண்டென்ட் கிடைக்காதான்னு ஏங்குறீங்க. அவ நீங்க ஒண்ணு இல்லாத ஒண்ணு. அப்ப நீங்க வந்து டிஎம்கே பத்தி பேசிட்டா, தமிழ்நாடு பத்தி பேசிட்டா, டிஎம்கே கூட்டணி பத்தி பேசிட்டா பெரிய சிக்கலா மாதிரி. அப்ப என்ன வழி? நம்ம வந்து அண்ணாமலை, ஓபிஎஸ் என்ன செய்யறாரு, கேசி பழனிசாமி என்ன செய்யறாரு, புகழேந்தி பெங்களூர் புகழேந்தி இப்படியே ஓட்டிட்டு இருப்பீங்க. இல்ல அப்படி எல்லாம் கிடையாது சார். எல்லா டாபிக்கும் பேசுறோம். நான் வேணா உங்களுக்கு ஒரு 10 வீடியோ அனுப்புறேன். எல்லாமே பாருங்க. எல்லாமே தமிழ்நாட்டுல
அத்தனை வாழ்வாதார பிரச்சனைகளுக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்கும் லாக்அப் டெத்ல இருந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. பயங்கரமா குரல் கொடுப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆமா சார். அதுல என்ன சந்தேகம்? இல்ல சார், திரு அண்ணாமலை அவர்களுடைய ஏதோ ஒரு அவர் ஒரு திரைமறைவுல ஏதோ ஒரு அரசியல் ஏதோ ஒரு நிகழ்த்த போறாரு. இப்போதைக்கு அவர் சைலண்டா பண்ணிட்டு இருக்காரு. அது இன்னும் புதுசா ஏதோ அவர் அப்படி பண்ண மாட்டார். புதுசா ஒரு ரூட் ஏதோ எடுக்க போறாரு போல. அவர் அப்படி புது கட்சி தொடங்க போறாரு அண்ணாமலை. புதுக்கட்சி தொடரான நாட்டம் அவருக்கு தான். நரேந்திர மோடி இல்லாமல் பிஜேபி இல்லைங்க, பிஜேபி இல்லாமல் நரேந்திர மோடி. இரண்டா புரிஞ்சுக்கணுங்க. நரேந்திர மோடி இன்னைக்கு இவ்வளவு உயரம் தொட்டிருக்காருன்னு அதுக்கான காரணம் பிஜேபின்னு சேர்த்து. நான் அதுதான் முதல்ல சொன்னேன், நீங்க அண்ணாமலை யாரும் நீங்கள் அறிவதற்கு முன்னால் அறிந்த கட்சி பிஜேபி. அதை தெரிஞ்சுக்கங்க. அவர் ஒரு விதை என்று தெரிந்து அது ஆலமரமாக முளைக்கும் என்று தெரிந்து வளர்த்தவர்கள் பிஜேபி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நரேந்திர மோடி பிஜேபி இல்லாம இந்தியா முழுக்க எப்படி ஜெயிப்பாரு? குஜராத்தை வேணா ஜெயிக்கலாம் ஒரு பேச்சு சொல்லு, இந்தியா முழுக்க எப்படி ஜெயிப்பாரு? அப்போ அவர் நரேந்திர மோடியை அடையாளம் கொண்டு அவ்வளவு பெருசா வளர்த்து விட்டு அவருடைய வளர்ச்சியை பார்த்து பெருமை கொள்கிறது பிஜேபி. அதேதான் திரு அண்ணாமலை. அண்ணாமலை வளர்ந்தாருன்னா பிஜேபிக்கு மகிழ்ச்சி, பிஜேபி வளர்ந்தா அண்ணாமலைக்கு மகிழ்ச்சி. வேற எங்க போய் செட் ஆவார்? டிஎம்கே கூட செட் ஆவாரா? ஏடிஎம் கூட செட் ஆவாரா? என்ன பண்ணுவாரு? புதுக்கட்சி தொடங்கி ஆட்சி வந்துறாரு. விஜய் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப உங்களுடைய யூகம் ஏதாவது நடந்துராதாங்கிற நப்பாசையின் விளைவு, இன்னும் ஏற்கனவே சொல்ல தப்பாசையின் விளைவாக இருக்கிறதே தவிர அப்படி இல்ல. அவர் படி பண்ணக்கூடியவர் கிடையாது. இல்ல சார், அண்ணாமலை தலைவரா இருந்த காலகட்டங்களில் தமிழிசை அவர்கள் முன்னாள் தலைவர் ஆப்சென்ட் ஆகல, திரு பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் தலைவர் ஆப்சென்ட் ஆகல, இவங்க எல்லாம் யாருமே ஆப்சென்ட் இல்ல. உங்களுக்கு தெரியல, எந்த கூட்டத்திலயும் ஆப்சென்ட் ஆகல. அவங்க எல்லாம் இருந்தாங்க, பிரசன்ஸ்ல இருந்தாங்க, பக்கத்துல இருந்தாங்க. உங்களுக்கு தெரியல. எல்முருகன் அவர்கள் எதிரில் உட்கார்ந்து இருக்கும் போது மேடையில் உட்கார்ந்து இருந்தவர் திரு அண்ணாமலை. இப்ப முருகன் மாநாட்டில் உங்களுக்கு தகவலுக்கா சரிங்களா, ஹெச் ராஜா போன்ற எல்முருகன் போன்ற மூத்த தலைவர்கள் எதிர மேடையில கூட எதிர உட்கார்ந்து இருந்த போது மேடையில உட்கார்ந்து பிஜேபி சார்பா பேசினவர் திரு அண்ணாமலை. தகவலுக்கா அது இந்து முன்னணி நடத்திய மாநாடு. பிஜேபி அப்படிதான் சார் சொல்லுவாங்க. அப்படிதாங்க உண்மை. பிஜேபி இல்லாம அந்த இந்து முன்னணி நடந்திருக்குமா தெரியாது. நேத்து நயனானந்தனால சொன்னார், உண்மை அதுதான். சரி, நடத்தியது இந்து முன்னணி சார். பூத் வலிமை சார், பூத்தை வந்து கட்டமைக்க அந்த கமிட்டி வந்து வலிமையை பெறணும், எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு செஷன்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா, அதுல வந்து சுதாகர் ரெட்டில இருந்து எல்லாரும் முன்னாடி பயன்படுத்தப்படாத பலர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு நீங்க பாத்துக்க மாட்டீங்க. அதனால அவங்களுக்கு எது தேவையோ அங்க பண்ணிருப்பாங்க. அண்ணாமலை தேவையா இல்லையா? நிச்சயமா தேவை. அங்க ஏன் அவங்களுக்கு தெரியல? நல்லா தெரியுது. உங்களுக்கு சொன்னாங்களா தெரியலன்னு? வேற ஒரு தனியா வேற ஒரு நிகழ்ச்சியில தனியார் நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாதா? கலந்துக்க கூடாதா? இங்க இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கே சார் கட்சிக்கு. அது என்னங்க, அவர் முன்னாடி ஏற்கனவே டேட் வாங்கி இருப்பாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லேட்டா முடிவு பண்ணப்பட்டதான். எனக்கு கட்சியில நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லேட்டா முடிவு பண்ணப்பட்டது. தற்கால் போட்டு தான் பாதி பேர் கிளம்பி வந்தாங்க. இவர் முன்னாடி நிகழ்ச்சி வச்சிருக்கலாம். அது என்ன செய்ய முடியும்? ஒரு ஒத்துக்கிட்டா வந்து வாபஸ் வாங்கிடணுமா? அப்ப பேர் கெட்டு போயிடாதா? உங்க சகவாசம் வேண்டான்றாரா திரு அண்ணாமலை? அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரியுமா? நீங்க எப்படினாலும் எடுத்துக்கங்க. அவர் ஏன் புறக்கணிக்கணும் நான் கேக்குறேன். அவருக்கு பிஜேபி இந்த கூட்டணி பிடிக்கவில்லை போல தெரியுது சார். ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தது அவருக்கு அன்னையில இருந்து அவர் முகமே மாறி போச்சு சார். அவருக்கு இந்த கூட்டணி பிடிக்கல. ஏன்னா அவர் தன்னுடைய கட்சியை நம்பர் 1 கட்சியாக பார்க்கறாரு. அவ்வளவுதான். வெறுப்புலாம் கிடையாது. அன்வர்ராஜ் என்ன பண்ணீங்க? அவர் எதிர்த்தே பேசினாரு. அண்ணாமலை எதிர்த்து பேசினாரு சொல்லுங்க. அண்ணாமலை கூட்டணிக்கு முன்னாடி எடுத்து பேசியிருக்காரு, கூட்டணிக்கு பிறகு எடுத்து பேசியிருக்காரா? திரு அன்வர் ராஜா கூட்டணிக்கு அப்புறம் பேசியிருக்காரு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, இதுதான் எங்க ட்ராக் ரெக்கார்டு, இதுதான் வரலாறு, தமிழ்நாட்டுல சிறுபான்மை ஓட்டு விழாம போயிடுமே எங்களுக்கு அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை சொல்றாரு. விழுந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்தது சார், இருந்தது. வச்சுக்கோங்க. பிஜேபின்னு இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த சிக்கல் இருக்குன்னு சொல்றாரு. அவருக்கு தெரியும் சார். அவருக்கு அவர் மூத்த தலைவர், உங்களுக்கு தெரியும். என்ன சந்தேகம்? அவர் தெரியல, அமைப்பு செயலாளர், அவருக்கு தெரிஞ்சதை சொல்றாரு. ஆமா, நான் தப்பா சொன்னேன். அத கூட திரு அண்ணாமலை சொல்லாம மறுக்கிறாருல்ல, கடந்து போறாரு அவரு அண்ணாமலை. அவரால் அதை கூட சொல்ல முடியல. இவர் சண்டை போட்ட மாதிரி ஒரு சண்டை போட்டோம். என்ன ஆசை பாருங்க. இதுதான் நப்பாசு இல்ல தப்பாசன்னு சொன்னேன். உங்களுக்கு புரியல? சண்டை வேணாம். அதாவது பேசுறது கால விழாது, முத்தரசன் பேசுறது கண்ணுல தெரியாது, திருமாவளவன் பேசுறது திரும்பவே மாட்டீங்க. ஆனா நீங்க இந்த பக்கம் எப்படி அப்படி இனிகே இருதயராஜ் வந்து ட்வீட் போட்டு இது பண்றாரு, போலீஸ்க்கு கட்டு விழுமான்னு. ஏன் ட்வீட்டை டெலிட் பண்ணாரு? எம்எல்ஏ உதயசூரிய சின்னத்துல கண்ணுல தென்பட்டு இருக்கா? அவருக்கு என்ன ஆகுது? போலீஸுக்கு மாவு கட்டு போடலாம். அப்ப மாவு கட்டு எப்படி போட்டிருக்கீங்க? காவல்துறையவே கேள்வி கேட்கிறாரு. நீ இதுக்கு முன்னாடி மாவு கட்டு பாத்ரூம்ல வலிக்கு விழுகிற மாதிரி பாத்ரூம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எல்லாரும் நீங்க எப்படிதான் பண்ணிருக்கீங்களா? காவல்துறை சட்டவிரோதமாக மனித உரிமைக்கு மீறி தான் பண்ணிருக்கா. ஒரு எம்எல்ஏ போடுவாரா? உங்க கட்சி எம்எல்ஏ மாற்று கட்சி எம்எல்ஏ அரசியல் பண்றாரு நம்ம சரிங்க, அதெல்லாம் அப்படிதான் பண்ணணுங்க. சொந்த கட்சி ஏன் போட்டீங்க, ஏன் எடுத்தீங்க? அப்ப யார் அழுத்தம்? என்ன டெமோக்ரஸி? நீங்க அண்ணாமலை கேட்கிற கேள்வி நீங்க விருதுராஜால கேட்டிருக்கணும். நிச்சயமா அண்ணாமலையின் தொண்டர்கள், அண்ணாமலைக்காக நிக்கக்கூடியவங்களுக்காக விருதுராஜோட தொண்டர்களா நான் கேட்கிறேன், ரங்கராஜ் பாண்டே கேட்கிறேன். சொல்லுங்க, ஏன் அவர் போட்டார், ஏன் அவர் எடுத்தார்? விருதுராஜுக்கு ஓட்டு போட மாட்டீங்க சார். நான் யார் கூட நீங்க சொல்லுவீங்களா? நீங்க யார் கூட என்ன சொன்னீங்களா? உங்களுடைய பிரைவேட் பிரிவிலேஜ் கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்லிருக்கீங்களா? யார் கூட? நீங்க யார் ஓட்டு? நான் சொல்லவா? ஒரு நாள் கூட மாத்தி ஓட்டு போட்டுருக்கேன். நான் 7 கட்சி ஓட்டு போட்டுருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? ஏன்ட்ட பேசாதீங்க உங்களுடைய நியாயத்தை. நீ ஒரு கட்சி தானே மாத்தி போட்டதே கிடையாது. நான் ஒரு நாள் 2 கட்சி போட்டது கிடையாது. சரி சார், அண்ணாமலை பத்தி நான் கேள்வியே கேட்க கூடாது. நல்லா கேளுங்க. இனிகே சேர்த்து கேளுங்க. அண்ணா இனிகே பத்தி நான் பேசக்கூடாதா சார்?
நீங்க சொல்லுங்க சார். பேசலாம் சார். அவ்வளவுதான் சார். நீங்க அண்ணாமலை பத்தி பேசுங்க, நான் இருராஜ் பத்தி பேசுறேன், சண்முகம் பத்தி பேசுறேன், முத்தரசன் பத்தி பேசுறேன், திருமாவளவன் பத்தி பேசுறேன். உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குங்க? இன்னும் இந்த பக்கம் கண்ணுல பார்வை திரும்பவே மாட்டுது. கண்டிப்பா சார். நீங்க நட்ட நடுவுல நிக்கிற நடுவுல வச்சுங்க, அறம் பேசக்கூடிய நடுவுல வச்சுறாங்க. நட்ட நடுவுல நிப்பீங்க, ஏங்க இந்த பக்கம் ஒதுங்குறீங்க? வாங்க நட்ட நடுவுல நில்லுங்க. லெட் அஸ் see. அண்ணாமலை தேவைன்ற கூட்டத்துக்காக இந்த கேள்வி நான் வச்சேன் சார். சார் இருதயராஜ் தேவையில்லையா? நான் உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இருதயராஜ் தேவையில்லைன்னு சொல்லுங்க. அவர்லாம் ஒரு ஆளா நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். சட்டமன்ற உறுப்பினரே ஆயிட்டார். அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது சார். அப்ப மக்கள் பிரதிநிதியா வந்து நிக்கிறவர் அவர் தானே சார் பேசணும். ஏன் பேச மாட்டேன்றீங்க? அவர் ஏன் போட்டார்? அவர் போட்டது உண்மை இருக்கா இல்லையா? ஏன் டெலிட் பண்ணார்? யார் அழுத்தம் கொடுத்தா? பதில் தேட வேண்டிய கேள்வியா இல்லையா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உணர்ச்சி செய்ய மாட்டார்ல? இல்ல எங்க அண்ணன் எச்ராஜ் சொன்ன மாதிரி எங்களுடைய இவர் போட்டார், அட்மின் போட்டார்னு சொல்ல போறாரா? அதையா சொன்னாரா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் அப்படின்னு ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். பிஜேபியினுடைய தலைவர்கள் சிலர் வந்து இதுல பங்கேற்கிறாங்க. அதற்கான நிகழ்வு தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த பயணம்? தேர்தல் அந்த கூட்டணியுடைய ஒற்றுமைக்கும் மக்களுடைய வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கும் உதவும். வேற இந்த சுற்றுப்பயணம் ஒரு 8 மாதங்களுக்கு முன்னாடியே இந்த பயணம் தொடங்கி இது போவது எந்த அளவுக்கு அவருடைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? நல்ல அதிமுகவுக்கு என்ன மாதிரி ஒரு அப்புறம் டைம் 8 மாதங்கிறது வந்து இப்ப, ஆனா முடியறதுக்கு வந்து 2-3 மாசம் ஆயிடும். 234 தொகுதியும் கவர் பண்ணோம். அப்போ ஒரு நாளைக்கு 3 தொகுதி வச்சுட்டா கூட இடையில கேப் வச்சுட்டா அட்லீஸ்ட் ஒரு 100 நாளாவது, அதாவது 3 மாசத்துக்கு மேல 4 மாசமா நடக்கும். ஸோ இன்னைக்கு ஒட்டுமொத்தமா 9வது மாசத்துல போலிங்கே நடந்துடும். அப்போ 4 மாசம் இதுன்னா ரொம்ப சரியான டைம் தான். ஒன்றும் 4 மாசம் ஆகும் முடியறதுக்கு. உங்களுக்கு புரியுங்களா? 120 நாள் ஆகும். அந்த கேப்போட ஒரு நாளைக்கு 3 தொகுதி கணக்கு பண்ணார் அப்ராக்சிமேட்டா. கேப் எல்லாம் வச்சுட்டு போக 4 மாசம் ஆயிரும். 120 நாள் கிட்ட ஆயிரும். ரொம்ப அப்ரோப்ரியேட்டான டைம். சுற்றுப்பயணம் ஓரணியில் தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட பலர் எல்லாருமே அவங்க வீடு வீடா போறது. இது இந்த ஓரணியில் தமிழ்நாடு இந்த பிரச்சாரத்தை எப்படி பார்க்கறீங்க? இந்த சுற்றுப்பயணம் பிரச்சாரம் ஓரணியில் தமிழ்நாடு வந்து மெம்பர்ஷிப் டிரைவ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணி எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க சொல்லும் போது சொல்லிடுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. பட் ஒரு மாஸ் வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை எதிர்க்கட்சி டேப் பண்றது வாய்ப்பு அதிகம். அது வந்து நார்மலா நடக்கக்கூடிய எல்லாருக்கும். அது ஏடிஎம்கே எப்படி இருந்து பெருவசம் தான் அதான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு ஏடிஎம்கே ஆட்சியில இருந்து இப்ப டிஎம்கே இதுல இருந்தாலும் அதான் சொல்லியிருப்பேன். 4.5 வருஷம் ஆட்சிக்கு பிறகு இந்த ஆன்டி இன்கம்பன்சி தான் வந்து அதிகமா ஒர்க் ஆகும். கட்சிக்காரங்க வந்தாலோ அமைச்சர் வந்து நின்னாலோ எல்லாருமே வந்து சூப்பருங்க கே சார் போய் நிக்கிறாரு, எங்க வாங்க ஓட்டு போட்டுருங்க, நம்ம பாருங்க அம்மா விளைஞ்சிருக்காங்க, தலைவர் விளைஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட்டு படிச்சானே ஆமாங்க ஆமாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அமைச்சர் மட்டும் ஏன் இருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்த்து கேமராவோட தான் வர்றீங்க. அதுல அப்ப எல்லாரும் மக்கள் வாருங்க. அண்ணன் மாசுபடின்னு சொல்றாரு, எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொன்னாங்க. சைதாப்பேட்டில் 4 வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எல்லாரும் வாங்க வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. பொதுமக்கள் ஓட்டு போடும்போது தெரிஞ்சுன்னு யார் யார் வாங்க வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெறுமான்னு தெரியல. பட் அவங்களுடைய தொண்டர்களை தக்க வைக்கிறதுக்கு உதவும். டிஎம்கே டு ஸ்டெபிலைஸ் தர் கேடர்ஸ் அது உதவும். இல்ல வெகு மக்களை வந்து சேர்க்குமான்னு எனக்கு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொண்டர்களை பாக்குறதுக்கு மட்டும் இல்லாம கட்சிக்காரங்களை பாக்குறது மட்டும் இல்லாம பொதுமக்களை பாக்குறதுக்கான ஒரு பயணமா இருக்கு. அப்ப வந்து பப்ளிக் மீட்டிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அது வந்து ஆமாங்க அப்படின்னு கன்வின்ஸ் பிகாஸ் தே ஆர் இன் ஆப்போசிஷன். பட் நான் என்ன சொல்றது, ஏடிஎம்கே சிறப்பாக செயல்பட்டுருச்சு, ஏடிஎம்கே நம்பர் 1 கட்சிங்கிறதுக்காக சொல்ல, எதிர்கட்சியாக ஆட்டோமேட்டிக்கா அவங்க மக்களின் ஈர்ப்பு இருக்கும். அதை அவங்க தக்க வைப்பாங்க. நான் இபிஎஸ் அவர்களுடைய பயணம் மக்களை சந்திக்கும் பயணம். அதில் மக்கள் எல்லாம் வந்து சந்திப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இந்த பக்கம் அவங்க கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துவதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஓரணியில் தமிழ்நாடுன்னு போது நான் எல்லா கட்சி வைக்கிறது இல்ல எல்லாரையும் ஒருங்கிணைப்போன்றார். இபிஎஸ் வீட்டுக்கு கூட போவேன்றாரு. போவாங்களா? பிஜேபி ஆபத்தை சொல்றாங்க. பிஜேபி ஆபத்து, அது தமிழ்நாட்டுல பிரச்சனை இருக்குன்னு 6 கொஸ்டின் 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறது எப்படிங்க உங்களுக்கு ஆபத்தா இருக்கும்? நீங்க ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க, பெரியார் மண்ணுன்றீங்க, திராவிட பாரம்பரியம்ன்றீங்க, இது திராவிட இயக்கம், திராவிட மாடல் ஆட்சின்றீங்க. 4 எம்எல்ஏ இருக்கிற கட்சி பார்த்து பயப்படுறீங்க. அப்ப பெரிய கட்சின்னு ஒத்துக்கங்க. ஏடிஎம்கே பார்த்து பயம் இல்ல, விஜய் பார்த்து பயம் இல்ல, சீமானை பார்த்து பயம் இல்ல, பிஜேபி பார்த்து பயம் என்ன? அவ்வளவு பயமுறுத்திட்டாங்க. அப்ப அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் வளர்ந்துட்டாங்க தானே. யாருங்க பயமுறுத்த முடியும்? ஒரு ஹெட் மாஸ்டர் வந்து என்ன ஸ்டூடெண்ட் வந்து பயமுறுத்தான்னு சொன்னாருன்னா என்ன அர்த்தங்க? ஒன்னு ஹெட் மாஸ்டர் பலவீனமா இருக்கா இல்ல ஸ்டூடெண்ட் பலமா இருக்கா? ரெண்டு தானே உண்மை. நான் சொல்ல புரியல. இல்ல சார், நான் சொல்ல புரியல. ஒன்றிய அரசு மோடி அரசியல் போர் பண்பாட்டு போர் நிகழ்த்த போறாங்க. வாங்க பண்பாடு பேசிடுவோம். வாங்க முதல்ல பண்பாடு போர் பேசிடுவோம். முதல்ல வாங்க. ஒரு ஹெச்எம் வந்து வைஸ் பிரின்சிபால் என்ன மிரட்டுறாருன்னு சொன்னா புரிஞ்சுக்கலாம். நம்பர் 1 நம்பர் 2 ஏதோ பஞ்சாயத்துக்கு புரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன மிரட்டுறாருன்னு என்ன அர்த்தம்? இது புரிஞ்சுக்கலாம். வாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்பாட்டு போராட்டம் சொல்லுங்க, என்ன பண்பாடு குறைவுன்னு சொல்லுங்க. நீங்க கீழடியில இருந்து பல பிரச்சனையை சொல்லுங்க. என்ன வந்து சொல்லுங்க. வாங்க கீழடி வாங்க பேசுவோம். கீழ என்ன பிரச்சனை? அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை கொடுத்திருக்காரா சொல்லுங்க. முதல்ல அபிஷியலா அவர் அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காரு சொல்லுங்க. தாக்கல் பண்ண அறிக்கையில என்ன சொல்லுங்க? காலக்கெடு கொடுத்திருக்காரு. நீங்க சொல்லிட்டு நம்ம இந்த நாகரிகம் அந்த ரஞ்சனா ஒத்துக்கணுமா? அதுக்கு ஒரு ப்ரூஃப் கேட்க மாட்டாங்களா? நீங்க சொல்றீங்க சார் நான் 35 வருஷமா மீடியால இருக்கீங்கன்னு காட்டுங்க. எப்ப ஜாயின் பண்ணீங்க கேட்க மாட்டேனா? என்ன ஒண்ணு புரியல. ஆதிச்சநல்லூரை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆளா கீழடி ஏத்துக்க முடியாதா? ஆதிச்சநல்லூர் ஏத்துக்காங்க. அவங்க எப்படி? அப்ப ஆதிச்சநல்லூர் ஆந்திரால இருக்கா? அதை மத்திய அரசு ஏத்துக்கிடுச்சு, கொற்கை ஏத்துக்கிடுச்சு, கொடுமணல் ஏத்துக்கிடுச்சு, உறையூர் ஏத்துக்கிடுச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள காஞ்சிபுரம் ஏத்துக்கிடுச்சு, மாமல்லபுரம் ஏத்துக்கிடுச்சு, அங்கெல்லாம் குடியிருப்பு இருந்து ஏத்துக்கிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளவு ஏத்துக்கிடுது, கீழடி மட்டும் ஏத்துக்கிட மாட்டதா? இல்ல கீழடி ஆய்வுன்றது ரொம்ப நமக்கு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது சார். ஆதிச்சநல்லூர் வரலாற்று கம்மியா இல்ல. நான் அப்படி நான் குறிப்பிட்டு சொல்லல சார். அங்கெல்லாம் என்ன தெரியுமா? தெரியும் சார். என்ன தெரியும் சொல்லுங்க. கொடுமுடில கிடைச்ச ஒரு விசேஷமான விஷயம் சொல்லுங்க. நீங்க
நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஆனா அவன அகர முதலி வந்து வருஷப்படி கிடைச்சிருக்காங்க. இந்தியாவுல எங்கேயும் கிடைச்சிருக்காது, எந்த லாங்குவேஜ் கிடைச்சிருக்கு. தமிழுக்கு ஒரு பெரிய சிறப்பு கிடைச்சு. நீங்க எழுத படிக்க தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? கீழடியில எழுத படிக்க தெரிஞ்சு என்ன வார்த்தை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? கோதைன்னு இருக்கு. யாரு நம்ம? எங்க அம்மா ஆண்டாள். சரிங்களா? நீங்க பாருங்க. நீங்க இங்க என்ன விசேஷம்? ஆனா அவனா ஈனா ஈனா இருக்கு. இப்படி வரிசையா 4 எழுத்து, அதாவது அகர வரிசை எங்கேயுமே கிடைச்ச கிடையாது. அல்பாபெட்டிக்கல எங்கேயுமே கிடைச்ச கிடையாது. வெறும் கீழடி மட்டும் சொல்ல, பண்பாட்டு போருன்னும் போது கீழடி சொன்னீங்க, நான் கீழடி சொன்னேன். நான் இப்ப கொர்க்கே சொன்னேனே. எனக்கும் தெரியும் சார் இந்த வரலாறு. பண்பாட்டு போர் எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை தான் அப்படின்றாங்க. முதல்ல கீழடி வந்தீங்களா? கீழடி சொன்னா ஆதிச்சநல்லூர் ஆந்திரா கிடையாது, கொர்க்கை கர்நாடகா கிடையாது. இதெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. கீழடி வேண்டும் சார். கீழடி வேணும் நான் சொல்றேங்க. ப்ரூஃப் வேண்டும் இல்லங்க. நான் கீழடி வேண்டாம் நான் சொல்றேன். நான் சர்வதேச சமுதாயம் முன்னாடி நிக்கணுங்க. நரேந்திர மோடி 20 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, சரிங்களா? பாஸ் 11 வருஷமா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. வாட்ஸ் ஒரு ப்ராப்ளம் கேட்க மாட்டீங்களா? அப்புறம் ப்ரூஃப் கேட்பாங்கல்ல, எப்பங்க பிரதமரா பதவி கேட்பீங்களாங்க? அப்ப ஆதிச்சநல்லூர் ஏத்துக்கிறது இதே மத்திய அரசு, கொர்க்கை ஏத்துக்கிறது, கொடுமுடி ஏத்துக்கிறது, உரையூர் ஏத்துக்கிறது, காஞ்சிபுரம் ஏத்துக்கிறது, கீழடி மட்டும் ஏத்துக்காதா? தமிழிசை உள்ளிட்டோர் பலர் எல்லாம் கீழடியை பாராட்டி பேசியிருக்காங்க. ஏங்க எல்லாம் யாருக்கு கீழடி கம்மி? அவங்க எல்லாம் சொல்ல சொல்லுங்க சார், டெல்லிக்கு அவங்க சொல்ல சொல்லுங்க. அவங்க பூர்வபுதல் யாருங்க பாராட்டி பேசாம இருந்தா? தமிழிசை அவர்கள் யார் பாராட்டி பேசாம இருந்தா சொல்லுங்க. கீழடியை பாராட்டி பேசாத ஒரே ஒரு பிஜேபி காரன் சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுங்க. எல்லாரும் தான் பாராட்டினாங்க. அது டெல்லி சொல்ல வேண்டிய தேவை யாருக்கு? ப்ரூஃப் என்ன? உங்க தலைவர்கள் தான், உங்க கட்சி இங்க இருக்குதுல. இங்க தமிழிசை அவர்கள் சொன்னாங்கன்னா நாங்க வந்து இன்னும் மாத்திருமாச்சு. தமிழ்நாட்டு பூரா சோழர்கள் ஆண்டாங்கன்னு சரின்றீங்களா? பாண்டியர் ஆண்டாங்கன்னு சரிங்களா? ப்ரூஃப் கேட்கணுங்க. ஒரு பீரியட்ல பாண்டியர் ஆண்டிருப்பான், ஒரு பீரியட் சோழர் ஆண்டிருப்பான், ஒரு சேரன் ஆண்டிருப்பான், ஒரு பல்லாண்டு. ப்ரூஃப் வேணும் பாஸ். ராஜராஜ சோழனுடைய அப்பா ராஜேந்திர சோழன் சரின்னு சொல்லுவீங்களா? யாருடைய அப்பா யார் யாரு ப்ரூஃப் கேட்பாங்கல்லங்க. இவ்வளவுதாங்க. வேற என்னங்க இதுல பெருமை எங்க வந்துச்சு? அது பண்பாட்டு போருன்றாங்க எல்லாருமே இருக்காங்க. வாங்க அடுத்து. அதான் மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கைன்றாங்க. என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டுல ஏன் எல்லா பள்ளிகளும் மும்மொழி வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டுல ஹிந்தி கிடையாது சொல்லுங்க. ஹிந்தி திணிக்காதீங்கன்றாங்க. யாருங்க திணிச்சா சார்? இப்ப மகாராஷ்டிராவிலேயே அதே இஷ்யூ சார். மகாராஷ்டிராவிலேயே சேம். தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க, மகாராஷ்டிரா தனியா வரேன். தமிழ்நாட்டை பத்தி பாருங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் பாதையிலேயே நாங்களும் போறோம் அப்படின்ற மாதிரி வந்து இல்ல. அவர் பதில் சொல்லிட்டாரு. நீங்க அதான் போய் பண்ணீங்க. தமிழ் முதலமைச்சர் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. நீங்க பண்றதுக்கும் நாங்க பண்றதுக்கு வேறங்க. நாங்க வந்து பள்ளிக்கூடத்துல வேணுமா, ஆரம்ப கல்வியில வேணாம்னு சொல்றோம். படிக்கிறவங்க நீங்க பேசவே கூடாதுன்றீங்க. நானும் பேச மாட்டேன், நீங்களும் பேசக்கூடாதுன்னு சொல்றது தமிழ்நாட்டு அரசியல் பாலிசி. எங்க பாலிசி அப்படி கிடையாது. பேசக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னீங்களே இவர் பாதையில வந்துட்டாரு. அவர் சொன்ன சிவசேனா சொன்ன விளக்கங்க. சரி, புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு? உங்களுடைய அரசியல் வேற, எங்க அரசியல் வேற தெளிவு பண்ணிட்டாங்க. உங்க தகவலுக்கா? சரி. இரண்டாவது, 3வது மொழி தமிழ்ல கிடையாது. தமிழ்நாட்டுல எங்க 3வது மொழி வந்து கம்பல் பண்ணிருக்காங்க நீங்க சொல்லணும். இந்த பக்கத்துல செல்வ பிறந்த உட்கார வச்சிருக்கீங்களே, அவங்க 2 கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க. தேசிய கல்வி 2லுமே ஹிந்தி சொல்லிருக்கு. இங்க எனி இந்தியன் லாங்குவேஜ் எது திணிப்பு உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அந்த படிக்க வருமா வராதா? ஹிந்தி வந்து தான் படிக்க வருமா வராதா? படிக்க வரும். அப்புறம் ஹிந்தின்னு சொன்னவங்க வந்து திணிக்கல. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் 2 முறை நடத்திருக்கீங்க. 35லயும் 65லயும் யாரை எதிர்த்து நடத்துங்க? யார் கவர்மெண்ட்ல இருந்தா? அவரை பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க. எங்க ஹிந்தின்னு போல கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தமிழர், அவருடைய அறிக்கையில வந்து ஹிந்தி தான் இருந்துச்சு. அதை கேபினட் அப்ரூவ் பண்ணும்போது மாத்துது எனி இந்தியன். யாருங்க சரி? 2 முறை ஹிந்தியை திணிச்ச காங்கிரஸா, ஹிந்தி வேண்டாங்க எனி இந்தியன் லாங்குவேஜ் சொன்ன பிஜேபியா? என்ன பண்பாட்டு போர்? எவ்வளவு தமிழ்நாட்டிலேயே ஹிந்தி எந்த ஸ்கூல்ல சொல்லி சொல்லுங்க. திமுக காரங்க எத்தனை ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லி சொல்லுங்க. அப்ப என்னுடைய ஏழை அரசு பள்ளி மாணவன் மட்டும் ஹிந்தி படிக்க கூடாது. காசு வச்சிருக்கீங்களா ஹிந்தி படிப்பீங்க. அண்ணன் தயாநிதி மாறன் மத்திய அமைச்சர் காரணம் வந்து கலைஞர் சொல்லியிருக்காரு. 10 காரணம். அதுல ஹிந்தி தெரியும் என்பது ஒரு காரணம். அப்ப எங்க பிள்ளைகளை ஹிந்தி தெரியாம போயிடணும். பண்பாட்டு போர் அரசியல் போரும் சொல்றாங்க. அதான் அரசியல் போர் தான் நான் முதல்ல சொன்னேன். அந்த தமிழ்நாட்டுல அந்த கட்சி காலே ஊன முடியாதுன்னு அன்வர் ராஜா சொல்லிட்டாரு. மூத்த அரசியல்வாதி சொல்லிட்டாங்க. அப்ப ஏன் டிஎம்கேக்கு டவுட் வருது? அன்வர் ராஜா சொல்லிட்டாரு. அவங்க மனநிலை, அவங்க தொண்டர்கள் மனநிலையை பிரதிபலிச்சாரு. டிஎம்கே டவுட் வருது. நீங்க தானங்க சொன்னீங்க கால் ஊன்ற முடியாதுன்னு. சரி, அப்ப கால் ஊன்றாத ஒரு பிள்ளைக்கு ஏங்க பயப்படுறீங்க? இன்னும் ஊனியே நடக்க என்ன நினைக்கிறீங்க? தவளும் போது இந்த வருத்து வருது, நடந்தா ஓடுனா என்னங்கிற அந்த பீதியா? இல்ல சார், பிஜேபியை பாருங்க. அன்வர் ராஜாவுக்கு பிடிக்கல, எங்க ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கல, மூத்த தலைவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு வார்த்தை பிஜேபி சொன்னது இல்ல. அவர் வேணான்னு சொன்னேன், ஒரு வார்த்தை வேணான்னு சொன்னேன். 24 வேண்டாம். அப்ப ஏன்னா நீங்க பிள்ளைக்கு வந்து பதவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. என்னங்க சொல்லி சொல்லி மாத்தி மாத்தி செய்வீங்களா? என் குடும்பத்துல யாரும் வரமாட்டாங்க. நீங்க 3வது ஆளை கொண்டு வர்றீங்க, மகனை கொண்டு வந்தீங்க, மருமகளை கொண்டு வரீங்க, பேரனை கொண்டு வரணும்ன்றீங்க. அடிப்படை பேசுனது என்னங்க? கடவுள் மறுப்புங்கிறது திமுகவுடைய அடிப்படை. சூப்பரா தூக்கி விட்டாங்க. குடும்ப அரசியல் கிடையாதுங்கிறது பாமகவோட அடிப்படை. தூக்கி விட்டாங்க. அப்ப அடிப்படை மீறி பண்ணி என்ன வேற என்ன சித்தாந்தம் பேச போறீங்க? பண்பாட்டு போர், அரசியல் போரும் குறுக்கு வழியில உள்ள இருந்த போது என்ன போறது? முரசொலி எடுத்துக்காட்டவா? பாஜக பற்றி ஆர்எஸ்எஸ் பற்றி தவறான பார்வை இருக்கு. 1999 ரொம்ப 1947 67 வந்து பெரியார் பேசுற மாதிரி சொல்லு. 99 பாஜக பற்றி தவறான பார்வை இருக்கு, சரி பண்ணணும்னு சொல்லிட்டு முரசொலியில் வந்து காட்டவா? மத்ததுலையும் கூட யாரோ சொன்னது திருச்சி சொன்னாங்க, முரசொலியில் வந்து காட்டுறேன். கலைஞர் எழுத்துல தான் ப்ரூஃப் பார்ப்பாரு. ஒரு வார்த்தை மாறி எனக்கு தெரியும்.
காட்டவா? கலைஞர் சொன்னது, முரசொலியில வந்தது, பாஜக பற்றி தவறான புரிதல். நீங்க அமைச்சர்கள் இருந்தபோது இப்ப 6 கேள்விகளோடு மக்களை சந்திக்கிறாங்க. 6 கேள்விக்கும் டிக் பண்றாங்க. அதுல வந்து பிஜேபி வேண்டான்றாங்க. அதே போல நமக்கு நிதி தரல. ஆமா உண்மைதான்றாங்க. மக்கள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிதி தரலங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொல்லுங்க. மக்கள் ஒத்துக்கிறாங்கல்ல, டிக் பண்றாங்கல்ல. மக்களுக்கு தெரியாதுங்க, பாவங்க. நீங்க சார், அப்படிதாங்க என்ன ஏமாத்துவீங்க. சார்? நீங்க அப்படிதாங்க எப்பயும் ஏமாத்துவீங்க. சென்னை மெட்ரோ 2வது திட்டம் யார் திட்டம் சொல்லுங்க வாங்க. ஒவ்வொன்னா பேசுறேன். நான் ஒரு வீடியோ போடுறேன், எடுத்து வச்சிருக்கேன், டேட்டா வச்சிருக்கேன். நான் வந்து உங்களை மாதிரி சும்மா பேசக்கூடாது, டேட்டா வச்சிருக்கேன். தனி ஒரு வீடியோ போடுவேன். தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த 11 வருஷத்துல. 10 லட்சம் கோடி ரூபாய் ஸ்கீமா நான் சொல்ல போறேன். நீங்க பார்க்க மாட்டீங்கிற வேற விஷயம். தகவலுக்கா இல்ல, கண்டிப்பா பாப்பேன். எப்படி பாப்பீங்க எனக்கு தெரியும். நீங்க என்ன பாப்பீங்க எனக்கு தெரியாதா? எனக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்க பணம் கொடுத்தா எப்படி சொல்லுவீங்க நீங்க? நீங்க வந்து மெட்ரோ சென்னை வந்து என்னோட ஸ்கீம் சொன்னீங்க, அது காசு கொடுக்கலாம் சண்டை போட்டீங்க. ஏன் ஸ்கீம் நான் எப்படி காசு கொடுப்பேன்? நீங்க வீடு கட்ட நான் காசு கொடுக்கணுமா? அப்புறம் வாங்க கொலாபரேஷன் போடுங்க. நாங்க 60% கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 3800 கோடி ரூபாய் நினைக்கிறேன். 38,000 கோடி ரூபாய் சம்திங். ஏற்கனவே மெட்ரோ திட்டங்கள் கொலாபரேஷன்ல தான் பண்ணணும்ன்ற ஒரு முடிவு கூட இல்ல, இருந்தது. தப்பா பேசாதீங்க, தெரிஞ்சிட்டு பேசுங்க. இருந்தது. அப்புறம் நாங்களே பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு முடியாத சூழ்நிலையில ஸ்டாப் ஹியர், கெட் தி ப்ரூஃப். ஏன்டா சும்மா சொல்லாதீங்க. மெட்ரோ 1 வந்து கொலாபரேஷன், மெட்ரோ 2 நாங்களே சொந்தமா பண்ண ஆரம்பிச்சோம் சொன்னாங்க. ஆரம்பிச்சோம். மெட்ரோன்ற ப்ராஜெக்ட்டே கொலாபரேஷன் ப்ராஜெக்ட் கிடையாது. ஆமா, நான் வந்து எய்ம்ஸ் குடுக்குறேன்னு சொன்னேன், நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் திருப்பி வந்து மெட்ரோங்கிறது மெட்ரோ 2 உங்க ப்ராஜெக்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வெப்சைட்ல நான் பாத்துர்க்கேன். நீங்க எல்லாம் பாக்குறீங்களா? ஐ ஹவ் சீன் ஆன் மை ஓன் ஐஸ். எங்க மாநில அரசு திட்டம்னு போட்டுருந்தீங்க. அப்புறம் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்கல. நீங்க உங்க திட்டத்தை அவங்க எப்படி கொடுப்பாங்க? எங்க முதலமைச்சர் கேட்டார், உடனே சரி முதலமைச்சரே சொன்னார். நீங்க தான் பாதி புரிஞ்சுட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் நீ போன முறை கேட்டீங்களா கொடுத்தாலும் இந்த முறை கொடுப்பேன். முதலமைச்சர் பிரதமர் சொன்னார்னு முதலமைச்சரே சொல்றாரு. அவர் தெளிவா இருக்காரு. நீங்க என்ன பிரச்சாரம் பண்ணி தெரியல. மத்திய அரசு கொடுக்கலையா? கொடுத்தாருன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் சிஎம் உடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பிஜேபி எதிர்ப்பு தான் நமக்கு தமிழ்நாட்டுல ஒரு வலிமை சேர்க்கும். அதுதான் மக்களும் வந்து அந்த வெறுப்பை எப்பயுமே உணர்கிறார்கள். இல்லாத பூச்சாண்டியை காட்டுறது உதவும். அதுதான் நல்ல விஷயம். ஆனா ஒர்க் அவுட் ஆகுது. மீண்டும் ஒண்ணுமே மக்கள் அப்போ வந்து பிஜேபி நமக்கு ஆபத்து, பிஜேபி நமக்கு வரக்கூடாது அப்படின்றதுல மக்கள் முடிவா இருக்காங்க போல. சரி, நேத்து எத்தனை எம்எல்ஏ இருந்தாங்க பிஜேபிக்கு? இன்னைக்கு எவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்க சொல்லுங்க? இன்னைக்கு 4 எம்எல்ஏ. 2020 இதோட கூட்டிட்டா நீங்க என்ன செய்வீங்க? 2026 இதோட கூட்டிட்டா என்ன செய்வீங்க? அதுக்கப்புறம் நீங்க அரசியல் பேச மாட்டேன். மாதேஷ் வந்து அரசியல் பேச மாட்டாங்க. இல்ல, அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அப்ப மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. ஏடிஎம்கே உங்க கூட இருக்குது. அதனால ஏங்க இப்ப உங்க நீங்க எப்படி யார் கூட நீங்க தனியா இருக்கீங்களா? டிஎம்கே காங்கிரஸ் தனியா இருக்கா? யார் தனியா இருக்கா? எங்க அண்ணன் சீமான் தவிர வேற யாரும் தனியா இருக்கீங்களா? நீங்க என்ன பேசுறீங்க அடுத்தவங்க கூட்டணி பத்தி? திமுக தனித்து ஆட்சி வந்ததா? ஆட்சிக்கு வந்திருக்கா ஒரு முறையாவது? ஒரு முறை தனியா போட்டிட்டு ஒரு தடவை சொல்லுங்க கூட்டணி இல்லாம வந்திருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? அப்ப பிஜேபி மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க ஒத்துக்கிறீங்களா? தனித்து நின்றால் அப்ப பிஜேபி திமுகவோட பெரிய கட்சியா இருக்குமா என்ன? நான் அப்படி சொன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்களா என்ன? பிஜேபி 2036 ஆட்சிக்கு வரப்போகுது. அத நான் சொல்லிட்டேன். இல்ல சார், அப்படி எல்லாருமே தனித்தனியா நிக்கிறாங்க. நான் இந்த கேள்வியை கூட வைக்கிறேன் சார். அப்படி நின்னால் பிஜேபி மேல வந்துருமா என்ன? பிஜேபி நல்லா வளரும். திமுக அதிமுகவோட என்ன பெரிய கட்சியா தெரியுமா? இப்ப இல்ல 31ல எதிர்க்கட்சி 36ல ஆளுங்கட்சி. நான் சொல்லிட்டேன். நான் 100 முறை சொல்லிருக்கேன். நான் மாத்தவே இல்லையே. இன்னைக்கு நீங்க தான் தனியா போட்டிடுங்க பாப்போம். எல்லா கட்சியும் தனியா போடுங்க. அண்ணன் சீமா அதான் கதறாரு. நான் போட்டு எல்லாம் தனியா போட்டுட்டு வாங்க, யார் யார் வேணும் தெரிஞ்சிரும்லன்றாருல. வாங்க போட்டு ஏன் மாட்டேன்றீங்க? பிஜேபி சின்ன கட்சி கூட்டணி வச்சிருச்சு. நீங்க தான் பெரிய கட்சி ஆச்சே, நீங்க தான் ஆளுங்கட்சி ஆச்சே. நீங்க வந்து வீட்டுக்கு நலத்திட்டங்கள் பண்ணாத, பலனடையாத வீடே கிடையாது. அவங்க எல்லாம் ஓட்டு போட்டாலே போதுமே. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸுக்கு பிறகாக இன்னும் அங்க ஒரு யாருமே இன்னும் கூட்டணி முழுமையா ஒரு அணி திரளாமே இருக்காங்களே, அது காரணம் என்ன? அது வந்து டிஎம்கே எப்படி இருக்கோ அதே போக்குல போகணுன்றாங்க. அதனால தான் டிஎம்கே வந்து இல்ல டிஎம்கே ஒற்றுமையா இருக்காங்கல்ல, ஒற்றுமையா இருக்காங்க. அதே தான் ஏடிஎம்கே அங்க இல்ல. நான் சொல்லவா உங்களுக்கு திரும்ப 28 தடவை சொல்றேன். பாக்குறவங்க டயர்டா கூடாங்கிற பயத்துல சொல்றேன். உங்களுக்கு அது காதுல இறங்காது. அதனால வந்து நீங்க வந்து அப்படியே தூக்கி போட்டு விட்டுருவீங்க. நீங்க அண்ணன் சண்முகம் பேசணும் சொல்லவா, திருமாவளவன் பேசுவா, எங்க மாமனா சொல்லுவா, கூட்டணியில் இருக்காங்க. ஒன்னொன்னா சொல்லுவா, ஒட்டுக்கா சொல்லுவா. எல்லாரும் கூட்டணியில் இருக்காங்க சார். திருமாவளவன் இங்க யார் கூட்டணி? இங்க தேமுதிக இருக்கா, பாமக இருக்கா? வருவாங்க. நீங்க உங்களை பீதியில வச்சிருக்கணும்ல. எது சார்? உங்களை பீதியில வச்சிருக்கணும்ல. ஓ ஆமா. இல்ல if I am not wrong 2014 நினைக்கிறேன். அப்ப கலைஞர் சொன்னார்ல, பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது, பாலில் நடுவு வந்து வாயிலையும் விழுந்துரும் அப்படின்னார்ல. 3 பேர்ட்டையும் தான் பேசுனாங்க தேமுதிக. கொங்கு மக்கள் கட்சி ஈஸ்வரனையும் உங்களையும் பெஸ்ட் ராமசாமி எவ்வளவு கட்சி காலைல ஒரு மீட்டிங், இந்த கட்சியில் ஒரு மீட்டிங், எல்லாம் தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப டிமாண்ட் வரும்ல, பேசுவாங்க. அப்புறம் இது இப்படி இருப்பாங்க. இது வெறும் டிமாண்ட் இல்ல. பிஜேபி இருக்கிற அணிக்குள்ளார நம்ம போக கூடாதுன்றதுல எல்லா கட்சிகளுமே விஜய் உட்பட எல்லாரும் இருக்காங்க சார். இருந்துட்டு போறாங்க. சோ பிஜேபி இங்க எந்த அளவுக்கு இருக்குன்றது பாருங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 வருஷம் முன்னாடி பிஜேபி சொந்தமா கூட்டணி வச்ச கட்சிங்க அவர்கள் தலைமையில. ஏங்க நீங்க ஒரு உட்டோப்பியன் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய விசுவாசத்துக்கு ஒரு அளவு வேண்டாமா? விசுவாசம் கிடையாது. இவ்வளவுதானங்க. என்னங்க ஒரு அளவு இல்ல சார். அவங்களே அரண்ட போறாங்க. இப்படி அதிகமா நமக்கு மேல கூறாமன்னு சொல்லிட்டு அது அந்த வடிவல் படத்துல சொன்ன மாதிரி வச்சுட்டு அடுத்த முறை ஜனாதிபதி வாழ்க்கை சொல்லாதீங்க நீங்க பாவம். அது ஏன் உங்களுக்கு அது
ஒரு 2 வருஷம் முன்னாடி, இன்னும் சொல்ல போனா 1.5 வருஷம் முன்னாடி, இன்னைக்கு 25 தான் நடக்குது சரிங்களா? 1.5 வருஷம் முன்னாடி தன் தலைமையில ஒரு பெரும் கூட்டணி வச்சு 19% ஓட்டை வாங்கி நின்ன கட்சிக்கு 78 தொகுதியில இருந்து ஏடிஎம்கே 2வது தள்ள கூட்டணிங்க. நீங்க என்ன பேசு, மக்கள் ஏற்கல, மக்கள் 11.5% சொந்தமாங்க, டபுள் டிஜிட்டுங்க. நான் வேற யாரும் ஒரு திமுக அதிமுக போட்டி போட சொல்லுங்க, காங்கிரஸையும் பிஜேபி தனியா நிக்க சொல்லுங்க, என்னன்னு பாத்துருவாங்க. அதுக்குள்ள வெயிட்டேஜ் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து அப்புறம் மத்த பேச மாட்டீங்க. மத்தெல்லாம் யாரோடய நான் போட்டி போட சொல்லுங்க, காங்கிரஸ் பிஜேபி தனியா நிக்க சொல்லுங்க. அமித்ஷா இன்னும் 4 முறை கூட்டணி ஆட்சி, அதே போல அதிகாரம், யார் சீஃப் மினிஸ்டர் அப்படின்றதெல்லாம் ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டே இருந்தாருன்னா ஏடிஎம்கே டாடா பை பை சொல்லக்கூடிய நேரம் வந்துரும் அப்படி. நீங்க ஆசைப்படுறது நடக்காது. ஒண்ணு, நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன், உங்க ராசி அப்படி இருக்கு, உங்க வாய் மூர்த்தம் அப்படி இருக்கு. நீங்கள் எதெல்லாம் விரும்பலையெல்லாம் நடந்துட்டே இருக்காது. நீங்க உங்க மனசை நீங்க தனிப்பட நீங்க பப்ளிக்ல சொல்ல வேண்டாம். நீங்க கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுன்னு எவ்வளவு ஆசைப்பட்டீங்க. நான் நடந்துரும் சார், பத்திரிகை சொன்னேன், கல்யாணத்துக்கு பத்திரிகை வந்துருச்சா, ஊரே பிரஸ் மீட் கொடுத்தாங்களா, நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு அதுல ஒரு வகையில வாழ்த்து, நான் சந்தோஷப்படுறேன். நீங்க இந்த மாதிரியா நினைச்சுக்கிட்டே இருங்க, அது நெகட்டிவா நடக்கும். எனக்கு ஒரு ஆனந்தம் தான். சரி, வந்து மாதேஷ் சொன்னது நடக்கல, அவர் எதிராக நடக்குது, அப்படியே நடந்துட்டு. அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர்னு ஏன் சொல்றாரு? ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர்னு சொல்லலாம்ல. அழகா சொல்லலாம். அது ஆண்டவன் அமித்ஷா 5 தடவை இந்த மாதிரி பேசினாருன்னா, அவர் 100 முறை பேசினாலும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவு இருக்கு. இப்ப பிரஸ் மீட் தலைமைச் செயலகத்துல அவங்க தலைமை அலுவலகத்துல கொடுத்தாங்க. ரொம்ப தெளிவா அவர் சொல்ல, நீங்க இந்த மாதிரி தான் ஒரு 4 மாதம் உள்ள உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்னனே அப்படின்னாங்க. எப்ப எங்களுக்கு ஐலண்ட் தமிழ் நல்ல புரிதல் இருக்கும், நீங்க உங்க வேலையை பாருப்பான்னு அவர் நல்ல தன்மை சொல்ல. அதுதான் வந்து வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க எவ்வளவு தூரம் பார்க்கலாம். நீங்க வந்து இந்த பக்கம் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு யோசிக்கலாம். நேத்து வந்து அரியலூர்ல வந்து ஒரு கூட்டம், திமுகவுடைய உள்ளரங்க கூட்டம். அதுல ஒருத்தர் சொல்றாரு, நீங்க தான் தெரிஞ்சுக்கணும், ஒரு எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ சொல்றாரு, 30 வருஷம் கழிச்சு எங்களுக்கு தொகுதி கொடுத்தீங்க திமுக, நம்ம இன்னும் ஜெயிச்சிட்டோம், கூட்டணி கொடுத்தீங்கன்னா 0 தான்றார். திமுக எம்எல்ஏ சீட்டை கூட்டணி கொடுத்தா 0 அப்படின்றார். டிஎம்கே கொடுத்தா அங்க கூட்டணி ஒற்றுமையா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப அப்படியே நெருக்கிட்டு இருக்கு. உங்க விசுவாசத்தை நான் மெச்சுறேன். அடடா, இது கண்ணிலே தெரியும். சிட்டிங் எம்எல்ஏ சொன்ன வார்த்தை என்ன? டிஎம்கேக்கு வாங்கினீங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம், கூட்டணிக்கு வழக்கம் போல கொடுத்தீங்கன்னா சொல்லி முடிச்சு. 30 வருஷமா கூட்டணி கொடுத்து ஜெயிக்காது, 0 தான்றார். கடைசியா மதவாத சக்திகள் உள்ள வந்துரும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல எல்லாம் உறுதியா நிப்பாங்க சார். பிஜேபி அலையன்ஸ்ல டிஎம்கே இருந்தபோது என்னவா இருந்துச்சு பார்த்தோம். அதுக்கு பிறகு இவங்க மதவாதமா என்ன செஞ்சாங்க நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நிலைமை வேற இல்ல. என்னன்னு சொல்லுங்க. அதான் நீங்க எங்க அடுத்து சொல்ல போறாங்க, என்ன வேலை சொல்லுங்க. பாபர் மசூதி இடிச்சாங்களா, என்ன பண்ணாங்க மதவாதமா சொல்லுங்க. வாங்க, தமிழ்நாட்டை குஜராத்ல கலவரம் நடந்துச்சா, அது மதவாதமா? ஏதாவது முதல்ல பேசுறதுக்கு முன்னாடியாவது ஒரு பாயிண்ட் யோசிங்க. நான் இந்த பக்கம் பண்பாட்டு போறீங்க, படக்கணும், அரசியல் போற அப்படின்னு நீங்க வாங்க, எல்லாத்தையும் வாங்க பேசுவோம். தமிழ்நாட்டு என்ன வஞ்சிக்கிறேன் வாங்க. இதே ஸ்டேட்மெண்ட் தான் சிஎம் சொன்னாரு, பக்கமா சொன்னாரு. ஏங்க வா, நீங்க பேசுங்க. சிஎம்க்கு வந்து எதிர்க்கட்சிக்காரங்க பாத்துக்குவாங்க, நம்ம சின்ன பிள்ளைங்க ரெண்டும் நம்ம பேசிக்கிடுவாங்க. நீங்க எங்க சிஎம் கூட என்ன எதிர்க்கிறீங்க? சிஎம்க்கு வந்து இப்ப பிஎம் பழிச்சு விடுறாரு, ஹெச்எம் பழிச்சு விடுறாரு, எதிர்க்கட்சி தலைவர் பழிச்சு விடுறாரு. வாங்க, நம்ம 2 பேரும் பேசுவோம். வாங்க, என்ன போர் சொல்லுங்க, ஒவ்வொரு போரா பேசுவோம். அரசியல் போர் தான் சார். பிஜேபி அதான் சொன்னேன் உங்களுக்கு, வளர போது நீங்க பாக்க போறீங்க சொல்லிட்டு, எனக்கு 26ல அவங்க வந்து எவ்வளவு சீட் வாங்கணும் நீங்க பாக்க போறீங்க இல்லங்க. டபுள் டிஜிட் மேல வாங்குறாங்க பாருங்க. அன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு பாப்போம். நம்ம 4 சீட் இந்த கட்சி எவ்வளவு வந்து நம்ம பேசுவோம். நிச்சயம் பாக்குறோம் சார். இறுதியா ஒரு கேள்வி, தாவேகாவின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்னு சொல்லியிருக்காங்க, அதே போல அவங்க தலைமையில் ஒரு கூட்டணின்றாங்க, யார் சேருவாங்க? யார் சேருவாங்கங்கிறது டிசம்பர் வரைக்கும் உறுதியா சொல்ல முடியாது. ஆனா அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. நான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல, அவர் வந்து நல்ல ஓட்டு வாங்கலாம், அது ஓட்டுடைய எண்ணிக்கை பெருகிட்டே போகலாம். ஆனா அவர் வந்து முதலமைச்சராகவும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, எதிர்க்கட்சி தலைவராகவும் வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரியல. அன்லஸ் அன்டில் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல பெரிதாக இது நடந்தாலே தவிர, அதுக்கு வந்து 2 விஷயம் நடந்தாகணும். ஒன்னு, பிஜேபி கூட்டணி, அதாவது ஏடிஎம்கே கூட்டணி இதற்கு மேல வளராமல் இருக்கணும், அங்க வேற யாருமே வரலன்னு இருக்கணும். ஏடிஎம்கே பிஜேபி தவிர அங்க ஆள் இல்லைங்க அப்படின்னு ஒண்ணு நிக்கணும், நிலைந்து இருக்கணும். டிஎம்கே கூட்டணி உடையணும். இது நடந்துச்சுன்னா விஜய் வந்து ஒரு சக்தியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்தாலும் வருவாரோ அப்படின்னு நான் சொல்லலாம். அது அப்புறம் அது வந்து ரொம்ப இப்ஸ் அண்ட் பட்ஸ் வச்சு நம்ம பேச வேண்டியிருக்கு. அதற்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு தெரியல. ஏடிஎம்கே கூட்டணி வலுவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. பிஜேபி டிஎம்கே கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியல. அதனால திரு விஜய் பக்கம் யாரும் போல. அவர் வந்து இன்னைக்கு இவ்வளவு வரைக்கும் உட்கார்ந்துருக்காரு. எந்த ஒரு பெரிய முக்கியமான தலைவரோ எந்த ஒரு கட்சியோ அவர் கூட போய் நிக்கிற மாதிரி தெரியல. இன்னும் வாய்ப்பு இருக்கிறதா சந்தேகப்படக்கூடியவங்க எல்லாம் நெகட்டிவா தான் பேசிட்டு வராங்க. என்ன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ, விடுதலை சிறுத்தைகளோ, காங்கிரஸ் அண்ணன் செல்வ பிறந்தகையோ அங்க போய் என்ன பிரயோஜனங்கிறத தான் சொல்லிட்டு வர்றாங்களே தவிர அவங்க இன்னும் கன்வின்ஸ் ஆகல. அவங்களால தான் தோணும். டிஎம்கே கூட்டணி நிற்க மாட்டார்ல, ஏடிஎம்கே கூட்டணி நிற்கிற வாய்ப்பு கம்மியாக போச்சுல. அப்ப யார் யாருன்னா வாய்ப்பு தெரியுதோ அவங்களே மறுக்கிறாங்க. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ஏடிஎம்கே வந்து இன்னமும் கதவு திறந்து வச்சிருக்கு. அதனால அவருக்கு சேஃப் லேண்டிங் ஏடிஎம்கேவா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கே அலையன்ஸ் உள்ள வந்தாரு அப்படின்னா அவருக்கு 40 சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா 35 சீட் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய. ஏடிஎம்கே அலையன்ஸ்னா உள்ள பிஜேபி இல்லாத ஏடிஎம்கே. ஏன் பிஜேபி இல்லாம? இல்ல பிஜேபி இருந்தா வர மாட்டாங்க. இல்ல பிஜேபி இருந்தா வர மாட்டாங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இருந்து அகற்றுனது யார்? திமுக. யார் கூட்டணி காங்கிரஸ் இருக்குது?
பதில் சொல்லுங்க. யார் கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது அந்த பதில் சொல்ல மாட்டீங்களா? திமுக கூட்டணியில. திமுக கோச்சுக்குவாங்களா? நீங்க வேணா மியூட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல நான் சொல்லல சார், அவர் தான் சொல்லிட்டாருன்னு சொல்லுங்களா? ஏங்க இதுக்கெல்லாம் கூட பயப்படுறீங்க? இல்ல, எனக்கு ஒரு பயமும் இல்ல. எனக்கு என்ன பயம்? காங்கிரஸ் எந்த கூட்டல இருக்குன்னு சொல்ல நீ திமுக கூட்டணியில தான் சார் இருக்காங்க. கொடுங்கன்னு சொல்றீங்க. திமுக குழுவெல்லாம் கேட்கல. அப்புறம் என்னங்க நீங்க சாதாரண வச்சுக்க. அத மாதிரி அழித்தவர்கள் ஒழித்தவர்கள் அருகருகே உட்கார்ந்துருக்கும். இங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்க வந்து பிஜேபி வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக எதுவும் செஞ்சிடல. விஜய் வந்து பிஜேபி எதிராக செஞ்சல. அவர் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறாரு. மாற்றப்படக்கூடியது தானே. அது ஒண்ணு 2024 பாமக வந்து இதே பிஜேபி கூட தானே இருந்துச்சு. இதே இன்னைக்கு அவங்க திமுக கூட போவாங்கன்னு நீங்க கருதுறீங்கல்ல? போலாம், போகாது கருதுறீங்கல்ல? அப்ப என்னங்க போன எலெக்ஷன்ல நீங்க இல்ல சார், அதிமுக திமுக மாதிரி கொஞ்சம் குழவி எல்லாம் நான் அவங்களோட எல்லாம் உறவு வைக்க மாட்டேன். இது தாவேகான்றாரு. அவர் உறுதியா ஒரு மதவாத சக்தி. என்னுடைய கணக்குல அதிமுக பாஜகவும் அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்கான வேலையை பார்க்கணும். தாவேகாக்கா காத்திருக்கிற வேலையை நிறுத்தணும். என்னுடைய கணக்கு. யார் அப்படி நிக்கிறாங்க சார்? அந்த மாதிரி வெயிட் பண்றாங்க. அவங்க காத்திருக்கிறாங்க. நான் சொல்ல அவங்க வந்து வேலையை பார்க்காம இல்ல. அவங்களுடைய வேலையை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா வரனா வருவாருன்றார். அவர்களுக்காக காத்திருக்கா அவங்களுடைய வெயிட்டே தான் ஏறிட்டு போகுது. மாதேஷ்க்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கல. அவ்வளவுதான். அதனால ஏன் இடம் கொடுக்குறீங்கன்ற நீங்க மாதிரி உங்க வேலையை பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. நம்ம வந்து ஒரு மென்மையான போக்கு ஏன் கடைபிடிக்கணும்னு கேட்கிறீங்க. இவ்வளவுதான். அதிமுக பாஜக ரெண்டும் சேர்ந்து போனா சிறுபான்மை வாக்குகள் வருமா வராதா? சிறுபான்மை வாக்குகள் வந்து சிதற ஆரம்பிச்சிச்சு. அது வந்து திமுகவுடைய கோட்டை அல்ல. அங்க வந்து விஜய் அவர்களே ஓட்டையை போட்டார். நிதானமா செயல்படும் போது அது அதிமுக பாஜக ஓட்டு போடும். அதிமுக பாஜக கூட்டணி இதற்கு முன்னாடி சிறுபான்மை வாக்குகளை வாங்கியிருக்கு. பாஜக தனித்தே இந்தியா முழுக்க வாங்கியிருக்கு. அது கட்டாயமா வரும். நரேந்திர மோடி போட்டியிடுகிற வாரணாசி தொகுதியிலேயே மோர் தென் 15% வந்து முஸ்லீம்கள். வாரணாசி தொகுதியிலேயே. அதெல்லாம் உங்களுக்கு நீங்க வரலாறு பார்க்க மாட்டீங்க. பாவம் நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்ப எப்படி ஓட்டு 15% ஓட்டு எதிர போயிருச்சா? ஒரு ஓட்டு கூட உள்ள விழலையா? நீங்களா ஏன் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, இங்க பிஜேபில எங்க அண்ணன் வேலூர் இப்ராஹிம் தவிர வேற யாருமே இல்ல உள்ள. நீங்க நினைச்சீங்களா? அவர் வெளிப்படையா ஆதரிக்கிறார். மறைமுக நான் சர்வேக்கு களத்துக்கு போறவங்க. நான் ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்து மோட்டோ வேலையை பார்த்துட்டு இங்கி பிங்கி வாங்கி போறவங்க கிடையாது. நான் களத்துக்கு போறவன். நான் 100 பேர்கிட்ட டெய்லி பேசுறேன். எனக்கு வாரத்துல காலைல எந்திரிச்சு ராத்திரி இதான் வேலை எனக்கு. எவ்வளவு சிறுபான்மை மக்கள் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க தனியா என்ன பேசுவாங்க, கூட்டமா என்ன பேசுவாங்க, பெண்கள் என்ன பேசுவாங்க, ஆண்கள் பெண்கள் சேர்ந்து ஐ நோ எவ்ரிதிங் அக்கார்டிங் டு திஸ். இல்ல, அன்வர் ராஜாவுக்கு தெரியும். அவரே வருத்தப்படுறாரு, அவரே ஆதங்கப்படுறாரு. அவரே தான் சசிகலா பத்தி பேசினாரு. இப்ப என்ன நிலைப்பாடு கேளுங்களேன். அதுக்காக தான் கட்சி விட்டு தூக்குனாங்க. இப்ப என்ன நிலைப்பாடு கேளுங்களேன். சசிகலா ஆதரிக்கிற இருக்கிறார கேளுங்களேன். என்ன கட்சி விட்டு தூக்கணும்ன்றீங்களா? தூக்குனாரு. தூக்கப்பட்டாரு. இப்ப நீங்க ஞாபகப்படுத்தி விடுறீங்களோ? நான் எங்க அவங்க கட்சி அவங்க பாரு. நான் எனக்கு தான் வேலையாங்க. எனக்கு நான் வரலாறு சொல்றது, எதிர்காலம் சொல்றது, என்னுடைய பொழப்பு இது நான் செய்யறேன். நிறைய விஷயங்கள் மக்கள் என்ன சொல்றாங்க நேரம் கொடுத்து பேசி நன்றி.